டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூல் செய்ததில் மட்டும் திமுக அரசு வருடத்திற்கு சுமார் 5400 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேரவையில் பேச சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்ததாகவும் தெரிவித்தார். முக்கிய பிரச்சனை குறித்து பேசுவதற்கு மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி மறுத்துவிட்டார். சட்டமன்றம் என்பது மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டமன்றம். ஆனால் அண்மை காலமாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு, பிரதான எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற மானிய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு பிரச்சனையை எழுப்ப நான் முயன்றேன். அது அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசனுடைய பதிலை எதிர்பார்த்து இந்த கருத்தை சொல்ல முற்படுகின்ற பொழுது எனக்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார்கள். சோதனை செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் பத்திரிகையிலே ஊடகங்களிலும் செய்தியில் வெளியிட்டார்கள். இதை இதுவரை முதலமைச்சரோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரோ இதற்கு எந்தவித ஒரு பதில் அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இதைத்தான் அரசனுடைய கவனத்தில் கொண்டு வருவதற்கு நான் வாய்ப்பு கேட்டேன். இதில் என்ன தவறு இருக்கின்றது? இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கின்றது. அது குறித்து இந்த அரசு முழுமையான விளக்கம் தெரிவிக்கப்படவில்லை. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய்னா 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 15 கோடி ரூபாய் ஆச்சு. 30 நாளைக்கு 450 கோடி ஆகுது. 12 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 5000, ஒரு 12 மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு 5400 கோடி இந்த மதுக்கடை விற்பனை மூலமாக இந்த ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வசூல் செய்வது மூலமாக இந்த ஆட்சியில் 5400 கோடி ஊழல் புரிந்திருப்பதாக தெரிய வருகிறது. டாஸ்மாக் ஊழியர்கள் ஒரு போராட்டம் நடத்திருக்கும் போது அதில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் வாங்கினது உண்மைதான், இதை நாங்கள் மட்டும் வச்சுக்கல, பல அதிகாரிகள் கொடுத்தோம், சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு கொடுத்தோன்னு கூட உங்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைய தினம் சட்டப்பேரவைத் தலைவர் நடந்த உணவு வேணும் ஜனநாயக படிகொலையத்தான் நாங்கள் பார்க்கணும். ஏன்னா இதில் இன்னைக்கு இந்த துறையினுடைய மானிய கோரிக்கை எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு 10 நிமிடம் தர்றாங்க. ஒரு துறையினுடைய பிரச்சனையை 10 நிமிஷத்தில் எப்படி பேசி தீர்க்க முடியும்? அது 10 நிமிஷத்தில் கொடுத்துக்கிட்டு இவங்க 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி போய் உரையாற்ற முடியும்? எப்படி இந்த துறை எவ்வளோ பெரிய துறை?